சங்கீதம் 139 சங்கீதம் 23 வசனம் 24 வசனம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று பார்க்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, இந்த வசனத்தை நம்ம ஆரம்பித்தோம். இந்த வருடத்தை நம்ம ஆரம்பித்தோம். இந்த வருடத்தின் நம்ம கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். கடைசி பகுதியில் தான் நான் வந்திருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரியதான ஜீவம் எப்படிப்பட்டதாக காணப்பட்டது, நம்முடைய ஆவிக்குரியதான ஜீவியத்தில் இந்த வருஷத்தில் நமக்கு எப்படிப்பட்டதான நமக்கு நல்ல ஆசீர்வாதமாக காணப்பட்டதா, ஆவிக்குரியதான ஜீவியத்தில் நம்ம வளர்ந்துமா இந்த வருடத்தில். அதே நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரியதான ஜீவியத்தில் எத்தனையோ விதமான நஷ்டங்கள் ஏற்பட்டதா, எத்தனையோ விதமான ஆசீர்வாத குறைவுகள் ஏற்பட்டதா என்பதை இன்றைய நாட்களில் நம்ம நம்மை ஆராய்ந்து பார்க்கக்கூடியதான அந்த கடைசி பகுதியில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருடத்து அதாவது ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் அவங்களுடைய வருட கணக்கை பார்ப்பாங்க. அதில் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ லாபம்னு. நஷ்டம் வந்துச்சுன்னா அந்த நஷ்டத்தை எப்படி அடுத்த வருஷத்தில் அந்த நஷ்டம் வராமல் அதை லாபமாக ஆக்கலான்னு சொல்லிட்டு கணக்கு பார்ப்பார்கள். இதேமாரி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும் பொழுது வருகிறதான வருடத்தில் இந்த வருடத்தில் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களை எல்லாம் வருகிற வருடத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை நிச்சயமாக நீங்கள் விசுவாசிங்க. தேவன் தாமே உங்களுக்கு கேட்டதான பலனை தருவார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், தாவீது சொல்கிறான், தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் இருதயத்தை அறிந்திருக்கிறீர், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையில் தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தாவீது குறித்து ஆண்டவரே சாட்சி சொன்னார். தாவீதை குறித்து இவர் என் தாசன் என்று சொல்லத்தக்கதான வகையில் தாவீதினுடைய ஜீவியம் காணப்பட்டது. தாவீதினுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஏற்றம் இறக்கம் ஏற்பட்டது. தாவீது அநேக குறைவோடு தான் காணப்பட்டான். ஆனாலும் தாவீதை குறித்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், அவன் அந்த பத்சேபாளுடைய ஒரு காரியத்தை தவிர வேறு எந்த காரியத்திலும் அவன் எனக்கு முன்பாக மன உண்மையாக இருந்தான் என்று அவனை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் தாவீது அதாவது என்னென்னா தாவீதுக்கு ஏற்பட்ட போல் எவ்வளவோ குற்றம் குறைகளோடு நம்ம காணப்படுகிறோம். ஆனாலும் தாவீதை போல தேவனுக்கு முன்பாக நம்மை ஆராய்ந்து பார்த்து என்னுடைய இருதயத்தை நீர் அறிந்து கொள்ளும், ஆராய்ந்து பாரும், என்னிடத்து வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்து உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று அவன் அவ்வப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் தாவீது தன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி, தன்னுடைய இருதயத்தை நிறுத்தி, தன்னுடைய சிந்தனையை நிறுத்தி அவன் அறிந்து கொண்டது நிமித்தமாக தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான குற்றம் குறைகளை எல்லாம் அவ்வப்போது தேவனிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்று எப்பொழுதும் பார்த்திங்கன்னா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அவன் ஜீவிக்கிறவனாக காணப்பட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் தாவீதை போல இவர் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற சகோதரன் சகோதரி என்று தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தை ஆரம்பித்த இந்த வருடத்தின் கடைசி பகுதி வரை நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக வேதனை உண்டாக்கத்தக்கதான வழிகள் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டதா என்பதை நம்மை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் தேவனையே நாம் வேதனை உண்டாக்குகிறவர்களாக நம்ம காணப்படுவோமே, ஆனால் நாம் எந்த சூழ்நிலையிலும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் பார்த்திங்கன்னா சுத்தமானவர்களாக பரிசுத்தமுடையவர்களாக காணப்பட வேண்டும். அதுவும் உள்ளான பரிசுத்தமுடையவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரிடத்தில் கேட்டாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் நான் துக்கப்படுத்தினதில்லை, எந்த சூழ்நிலையில் நான் வேதனைப்படுத்தினதில்லை, எல்லா காரியத்திலும் நான் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கிறேன், ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறேன், ஒழுங்காக ஜெபம் பண்ணுகிறேன், ஒழுங்காக கூட்டத்துக்கு வருகிறேன், ஒழுங்காக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் கொடுக்குறேன், அதே நேரத்தில் என்னால் முடிந்த காரியங்களை எல்லாம் தேவனுக்காக வேண்டி எல்லா காரியத்தையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று தான் எல்லாரும் நம்ம சொல்லுவோம்.
ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் நாம் ஏதாவது வேதனை உண்டாக்கி இருக்கிறோமா என்பதை வேத வசனத்தின் முன்பாக நம்மை நிறுத்தி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்னென்ன காரியங்களை எல்லாம் உணர்த்துகிறாரோ அந்த காரியத்துக்கு நீங்கள் இன்றைய தினத்தில் ஒப்பு விடுங்க. இந்த வருடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களை எல்லாம் வருகிற வருடத்தில் நீங்கள் ரெட்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசத்தோடு நான் சொல்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் எப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்படுகிறோம் என்பதை நாம் பார்ப்போம். இருதயத்தின் நினைவுகளினால் நாம் முதலாவதாக தேவனை வேதனைப்படுத்தி இருக்கிறோமா என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவருடைய கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாக இருந்தது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில அவனுடைய அக்கிரமாக இருதயத்தின் சிந்தனை எல்லாம் நித்தமும், அதாவது ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கினார், அது நல்லது நல்லது என்று கண்டார். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா மனுஷனையும் உண்டாக்கி அதையெல்லாம் ஆண்டு கொள்ள கொடுத்தாரு. திரும்ப மனுஷனை குறித்து அவர் சாட்சி சொல்கிறாரு. அவனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் நித்தமும் அவனுடைய இருதயம் பொல்லாததாக இருக்கிறது என்றும் கர்த்தர் கண்டு விசனம் அடைந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் கண்டு அதுக்காக மனஸ்தாபப்பட்டார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா இருதயத்தை காண்கிற தேவன். வெளிப்பிரகாரமாக நம்ம எப்படிப்பட்டவர்களானாலும் காணப்படலாம். நம்முடைய இருதயத்தில் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டதான இருதயம் உடையவர்களாக நம்ம காணப்படுகிறோம். இன்றைக்கு பாருங்கள், எத்தனையோ பேர் திருமணமாகி கூட எத்தனையோ வருடங்கள் ஆகியிருக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஒரு இருதயத்தை இன்னொருவர் அறிய முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா குடும்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, மற்றவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நாம் அறிய முடியாது. ஆனால் நம்ம உண்டாக்கினதான தேவன், உங்களையும் என்னையும் உண்டாக்கினதான தேவன் உங்களுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களை எல்லாம் அறிகிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு முன்பாக மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அதாவது என்னென்னா வெளியாக்கப்படாத மறைமுறைகளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. எல்லாரும் எல்லா காரியங்களும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாகி நிர்வாணமாக காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் நம்முடைய இருதயத்தின் சிந்தனை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? அன்னையருடைய இருதயத்தின் சிந்தனையில் பார்க்கும் பொழுது வேதத்தில் கூட பாருங்கள், இருதயத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுவிசேஷத்தில் மத்தேயுல சொல்கிறாரு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லி கொண்டு வர்றாரு. அவங்களுடைய இருதயத்தில் எப்படிப்பட்டதான எண்ணம் உடையவர்களாக காணப்படுவார்கள் என்று. உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், இன்னும் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை சொல்லி கொண்டு வருவாங்க, சொல்லி கொண்டு வருகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையில, ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும் நம்முடைய சிந்தனையை அறிகிறதான தேவன், நம்முடைய சிந்தனை தேவனுக்கு முன்பாக ஒரு பிரியமானதாக காணப்படுகிறதா என்பதை நாம் நன்றாக அறிகிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த சங்கீதம் 139ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், தாவீதே சொல்கிறார், என்னன்னா, தேவரீர் கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று தாவீது சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். ஏன்னா தாவீதுக்கு தெரியும், அவன் அந்த உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்ட விஷயத்தில் எல்லார் கண்களையும் அவன் மறைத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவனுடைய கண்ணை அவன் மறைக்க முடியவில்லை. அதே நேரத்தில் பாருங்கள், அந்த நேரத்தில் நாத்தான்வேல் தீர்க்கதரிசி அனுப்பி, நாத்தான்வேல் தீர்க்கதரிசி எல்லாருக்கும் முன்பாக தான் ஒரு ராஜா செய்ததான அந்தரங்கமான பாவமான காரியங்களை அவன் வெளிப்படுத்துகிறான். ஆனால் அந்த நேரத்துலையும் பார்த்திங்கன்னா அவன் மேலே கோபப்படாமல் அந்த குற்றத்தை நான் தான் செய்தேன் என்று அவன் பார்த்திங்கன்னா ஒத்துக்கொள்ளுகிறான். அப்படிப்பட்ட ஒத்துக்கொள்ளுகிறதான மனப்பக்குவம் அவனுக்கு இருந்தது நிமித்தம்தான் தேவன் பார்த்திங்கன்னா அவனை என்னென்னா இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைய நாட்களில் நம்ம எவ்வளோ தவறுகள் செய்கிறோம், குற்றங்கள் செய்கிறோம். அதை தேவன் மற்றொரு மூலமாக நமக்கு உணர்த்தினா கூட நம்ம என்னென்னா
சொல்ல யார் நம்மளை உணர்த்துறாரோ அவங்க மேலே தான் நம்ம கோபப்படுறோமோ ஒழியோ, அவங்கள தான் நம்ம கம்பேர் பண்ணுறோமோ ஒழியோ, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அதை சரி பண்ணி கொள்ளுவோம். அவங்கள கொண்டு தேவன் நம்மளை எச்சரித்திருக்கிறார் என்று அந்த இருதயத்தின் சிந்தனை நமக்குள்ளே வருகிறதா? அநேகருடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது இந்த இருதயத்தின் சிந்தனை பார்த்திங்கன்னா, அதாவது பொல்லாத, அதாவது இருதயத்திலிருந்து பார்த்திங்கன்னா பொல்லாத சிந்தனை எல்லாம் புறப்படும் என்று சொல்லப்பட்டு, அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று. இப்படிப்பட்டதான இருதயத்தில் பொல்லாத சிந்தனை காணப்படுறதுக்கு காரணம் முதலாவது பார்த்திங்கன்னா என்னென்னா, நம்முடைய இருதயம் பார்த்திங்கன்னா தனித்து இருப்பது தான். எப்போதும் பார்த்திங்கன்னா தேவனோடு கூட நம்ம ஜெபித்து கொண்டு வேதம் வாசித்து கொண்டு, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தேவனை ஆராதித்து கொண்டு இப்படி நம்ம காணப்பட்டோன்னா நம்முடைய சிந்தனை பார்த்திங்கன்னா வேறு விதத்தில் சிதறாது. எந்த சூழ்நிலையிலும் சத்துரு நம்முடைய சிந்தனைக்குள்ளார பொல்லாத காரியத்தையும் பார்த்திங்கன்னா கொண்டு வரவே மாட்டான். நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை நம்ம செய்யாதது நிமித்தமாக, நம்முடைய இருதயம் வெறுமையாக இருப்பது நிமித்தமாக சத்துரு பார்த்திங்கன்னா சில காரியங்களை எல்லாம் கொண்டு வரான். சில குடும்பத்தில் கூட பாருங்கள், வேலை இல்லாமல் வீட்டில் இருப்பாங்க, அவங்கனால தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். பொழுதுனைக்கும் வேலைக்கு போயிட்டு வரனால பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருக்காது. காரணம் என்னென்னா, அவனுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது கூட நேரம் இருக்குல்ல. அவங்க எங்கே மற்ற காரியத்தை குறித்து சிந்திக்க, மற்றவனை குறித்து சிந்திக்க, மற்ற இதை பற்றி சிந்திக்கிறதுக்கு எங்கே நேரம் இருக்குது? அவனுக்கு உள்ள வேலையை பார்க்குறதுக்கே நேரம் இல்லை, உள்ள அவரோட சட்ட துணியை துவைக்கிறதுக்கே நேரம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அங்கங்கே உட்காந்துக்கிட்டு சிந்தித்துட்டு இருக்கிறதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்களில் நடக்கிறது அந்த காரியம்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் நம்முடைய இருதயத்தை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 23:7 சொல்லப்பட்டது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளையில முதலாவதாக நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை என்ன உருவாகுதோ அது பார்த்திங்கன்னா வெளியரங்கமாக நான் க்ளீனாக தெரியும். சிலருடைய குடும்பத்தில் கூட பார்க்கலாம், அந்த இன்றைக்கி வந்தோடனே இப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருதயத்தின் நினைவில் உண்டாகும். வந்தோடனே பார்த்திங்கன்னா அது ரெஃப்ளெக்ட் ஆகும், க்ளீனாக தெரியும். அது பார்த்திங்கன்னா அது எங்கேருந்து உருவாகுது? இருதயத்திலேருந்து உருவாகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய அந்த இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே தான் அவன் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கான். நீதிமொழிகள் 14:22 சொல்லப்பட்டது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் சும்மா இருக்கும் பொழுதே நம்மளால் 4 பேத்துக்கு நன்மை செய்ய முடியுமா, இன்னும் என்னென்ன காரியத்திலெல்லாம் நம்மளால் நன்மை செய்ய முடியும் என்று நீங்கள் யோசித்தீங்கன்னா அது கேட்டதானே. கிருபையை பார்த்திங்கன்னா தேவன் உங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். கிருபையும் சத்தியமும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்காச்சும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை குறித்து நம்ம என்னைக்காவது நம்ம சிந்தித்து இருக்கிறோமா என்பதை நாம் அறிகிறவர்களாக இருக்கின்றோம். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கை தரம் கெட்டு போக முதல் காரணமே பார்த்திங்கன்னா இருதயம் தான். அதாவது நம்முடைய நினைவுகளை குறித்து நம்ம என்னென்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய நினைவுகள் முதலாவதாக பார்த்திங்கன்னா வார்த்தையாக மாறும். அதனால தான் பாருங்கள், அந்த இருதயத்தில் வந்தோடனே இப்படி பேசணும்னு சொல்லி சிந்திப்பாங்க. அந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா அதை பேச ஆரம்பிக்கும்பொழுதே பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா சண்டை ஆரம்பிக்கும். அந்த சண்டை பார்த்திங்கன்னா கடைசியில் பாருங்கள் பெருசாக போய் முடிந்து விடும். அதனால தான் பாருங்கள் நீதிமொழியில் கூட ஒரு வசனம் இருக்குது. அதாவது என்னென்னா சண்டை ஆரம்பிக்கும் போது அது என்னென்னா மதகை திறந்து விடுகிறது போல் இருக்குமா. இதுமாரி சண்டை ஆரம்பிக்கிறப்ப மெதுவாக ஆரம்பிக்கும், கடைசியில் பார்த்திங்கன்னா அது என்னென்னா மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். ஒரு வசனம் இருக்குது, அது சரியாக ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அன்பு தேவனுடைய அதனால தான் இதுமாரி சண்டை ஆரம்பிக்கும் பொழுதே என்னென்னா நீ என்னென்னா சரியாயிடு, அதை நீ விட்டனா அது என்னென்னா மதகை திறந்து விடுகிற போல் இருக்க பெருசாகிட்டே போகும். இன்றைக்கும் பாருங்கள் சில குளம்லாம் உடப்படுத்துக்குது. ஆரம்பத்தில் இவ்வளோண்டு தான் உடச்சிருக்கும், கடைசியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக போய் ஊரையே பார்த்திங்கன்னா அழிச்சிடுது. இன்றைக்கும் பாருங்கள் சில குடும்பத்தையே பாருங்கள் சண்டை ஆரம்பிக்கும் பொழுது என்னென்னா கவனமாக இருந்தால் எது அதுமாரி பார்த்திங்கன்னா ஒரு வசனம் இருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் நினைவுகள் வார்த்தைகளாக மாறும். வார்த்தைகள் பார்த்திங்கன்னா இரண்டாவதாக அது கிரியையாக மாறும். கிரியைகள் பார்த்திங்கன்னா நம்முடைய பழக்கமாக மாறும். நம்முடைய பழக்கம் பார்த்திங்கன்னா சுபாவங்களாக கடைசியில் மாறும். கடைசியில் அந்த சுபாவம் பார்த்திங்கன்னா
நம்முடைய இருதயத்திலே அப்படியே பதிந்து விடும். அதனால தான் நம்முடைய இருதயத்தின் நினைவில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே பார்த்திங்கன்னா நம்ம மிகவும் பார்த்திங்கன்னா சண்டையின் ஆரம்பம் மதையை திறந்து விடுகிறது போல் இருக்கும். அதெல்லாம் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. சண்டையின் ஆரம்பம் பார்த்திங்கன்னா மதகை திறந்து விடுறப்ப பார்த்திங்கன்னா எப்படி கொஞ்சமாக திறப்பாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா இருக்க பக்கம் பொதன்னு போய் அங்கே ஒருத்தன் கூட நிற்கக்கூட முடியாது தண்ணிக்கு எதிர்த்து. அது அவ்வளோ வேகத்தில் வரும். அதே கதை தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இது கடைசியில் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் சுபாவமாக மாறி அந்த சுபாவம் கடைசி வரை பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு நீங்காமலே அப்படியே இருந்து விடும். அதனால் இது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் நித்தியத்தை சுதந்திரிப்பதை நாம் இழந்து விடுவோம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்முடைய இருதயத்தில் பார்த்திங்கன்னா நன்மை செய்யக்கூடியதான அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை சிந்தனைகளை தேவன் அறிகிறவராக இருக்கிறார். நம்ம என்னென்னா நன்மையை குறித்து நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் ரோமரில் பார்த்திங்கன்னா அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அந்த ரோம சபையை குறித்து ரோமர் 1:21 அவர் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று பார்க்குறோம். நமக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்முடைய இருதயத்தை கொடுத்ததான ஒரு உணர்வு வேண்டும். அந்த உணர்வு தாவீதுக்குள்ளாக இருந்தது நிமித்தம்தான் தேவனே என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் என்று அவன் சொல்லுவதை நம்ம நன்றாறியலாம். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதய சிந்தனையில் இந்த வருடத்தில் நாம் தேவனை வேதனை உண்டாக்கி இருக்கிறோமா என்பதை நாம் அறிகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். நம்ம வசனத்துக்கு முன்பாக நம்ம நிறுத்தி பார்ப்போம். நமக்கு முன்னோடினவராகிய இவர்களை நம்ம நிறுத்தி பார்க்க வேண்டாம். நமக்கு பார்த்திங்கன்னா வசனம் தான். வசனத்துக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தி நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக காணப்படுவோம். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா வார்த்தைகளினால் நாம் தேவனை வேதனைப்படுத்துவது. மல்கியா 2:17 வாசிங்களேன். அதில் பாருங்கள் சொல்லப்படுறது. நம்ம நினைக்கலாம் எப்படி வார்த்தைகள்னால நான் ஆண்டவரை வேதனைப்படுத்தினேன். அந்த வசனத்தை பாருங்கள் நல்லா. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். ஆனாலும் எதனால அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் பொல்லாப்பை செய்கிறவன் கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவனாக இருக்கான். அப்படிப்பட்டவர்களை பொல்லாப்பை செய்கிற மேலே அவர் பிரியமாக இருக்கிறாரு. நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுவதனாலே இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவருடைய குடும்பத்தில் நடக்கிறதான சில பிரச்சனைகள், அதாவது நெருக்கம், உபத்திரவம், போராட்டம், பல்வேறு சூழ்நிலை வழியாக கடந்து போகும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் யாருக்கு நான் கெடுதல் செய்தேன், யாருக்கு நான் என்னென்ன தீமையான காரியங்களை செய்தேன், நான் எல்லாம் தேவனுக்கு முன்பாக நான் உண்மை உத்தமமாக தானே காணப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் எந்த விதத்தில் நான் குறைவில்லாதவர் தானே காணப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்பது தான் இன்றைக்கி என்னென்னா அனைவருடைய கேள்வியும் பார்த்திங்கன்னா இதுமாரி பார்த்திங்கன்னா தங்களுடைய வார்த்தைகளினால் பார்த்திங்கன்னா தேவனை பாவம் செய்கிறாங்க. அவங்க என்னென்னா புறஜாதியாரை பார்க்குறாங்க, மற்றவர்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் அநியாயம் செய்கிறாங்க, அக்கிரமம் செய்கிறாங்க, அவங்க செய்கிறதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க செய்கிறாரு, அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான போராட்டமும் இல்லை, எந்த விதமான நெருக்கமும் இல்லை, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க, சமாதானமாக இருக்கிறாங்க. எனக்கு தான் இப்படிப்பட்டதான நெருக்கம் உபத்திரம் அடைச்சிட்டு இருந்தாலும் இடிச்சுக்கிட்டு எல்லாம் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. இப்படிலாம் பார்த்திங்கன்னா அனைவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரு சிந்தனைக்குள்ளாக அனைவர் இருந்து கொண்டிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்குற தேவன் எங்கே பொல்லாப்பு செய்கிறவனெல்லாம் நல்லவன்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் நான் என்னென்னா உண்மை உத்தமமாக இருக்கிறேன், எனக்கெல்லாம் இப்படிப்பட்டதான பிரச்சனையே என்று சொல்லி அவங்க என்னென்னா வார்த்தையினால் தேவனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்காங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட ஒரு முறுமுறுப்பு உங்களுக்குள்ளாக காணப்பட்டிருக்கிறதா? இந்த வருடத்தில் ஆண்டவருக்கு முன்பாக இப்படிலாம் நான் முறுமுறுத்திருக்கேன், எனக்கு தான் இப்படிப்பட்டதான
பிரச்சனையை கொடுத்தாரு, எனக்கு தான் இப்படிப்பட்டதான போராட்டத்தெல்லாம் கொடுத்தாரு, எனக்கு தான் இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமையில் கொண்டு வந்து நிறுத்தினார், என்னையே தான் இப்படிப்பட்ட இடத்துல வச்சு வெட்கப்படுத்தினார், மற்றவங்கெல்லாம் அநியாயம் செய்கிறவங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க என்று சொல்லிட்டு நீங்கள் என்னைக்காவது இப்படிப்பட்டதான வார்த்தைகளினால் தேவனை கோபப்படுத்தி இருக்கிறீர்களா, தேவனை வேதனைப்படுத்தி இருக்கிறீர்களா என்பதை இந்த கால வேளையில் நீங்கள் ஆராய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, சில நெருக்கம், உபத்திரம், போராட்டத்துக்கு காரணம் நாம் என்பதை நாம் என்றைக்குமே நம்முடைய குற்றங்களை நம்ம அறிவதே கிடையாது. இதை தேவன் எதற்காக அனுமதித்தார், ஆண்டவர் அனுமதித்த பாதை எனக்கு இதுதான் என்று அதை அறிந்து நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளாமல் நம்முடைய காரியங்கள் நிமித்தம் தான் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு என்பதை நாம் எண்ணாமல் நம்ம என்னன்னா தேவனை நாம் குறை சொல்லுகிறவர்களாக நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நகோமியை எடுத்துக்கொள்ளுங்கள். நகோமி பார்த்தீங்கன்னா பெத்தேலை விட்டு பஞ்சத்துக்காக வேண்டி பெத்தேலை விட்டு மோவாபு தேசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். பெத்தேல் என்றால் பார்த்தீங்கன்னா அப்பத்தின் வீடு என்று சொல்லப்பட்டது. அப்பத்தின் வீடாகிய அந்த பெத்தேலில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் என்ன அப்பத்தின் வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தார். அப்பத்தின் வீடாகிய அவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக அவர் பிறந்திருந்து அவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக எப்பொழுதும் காணப்பட்டு கொண்டிருந்தால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா அப்பத்தின் வீடாகிய அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் உங்களை பட்னியாக போட்டுற மாட்டார், எந்த சூழ்நிலையிலும் உங்களை போஷிக்க தான் செய்வார். இதே பெத்தேலில் அநேக விதவைகள் இருக்க தான் செய்தார்கள். அதே நேரத்தில் பாருங்கள், எலியா தீர்க்கதரிசனுடைய காலத்துலேயும் பஞ்சம் வந்துச்சு 3 வருஷம். அப்பவும் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ விதவைகள் அங்கே தான் இருந்தாங்க, இல்லாமல் இல்லை, அவங்களெல்லாம் ஆண்டவர் போஷிக்க தான் செய்தார். ஆனால் இவங்க என்னென்னா நாணமாக பிழைக்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு பெத்தேலை விட்டு அப்பத்தின் வீட்டை விட்டு நீ மோவாப்பை நோக்கி போனாய். அங்கு பார்த்தீங்கன்னா உனக்கு 3 விதமான இழப்பு. நகோமிக்கு 3 விதமான இழப்பு. அதை கணவனை இழக்கிறாரு, 2 மகன்களை பார்த்தீங்கன்னா இழக்க வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் நகோமி சொல்கிறது என்னென்னா, ஆண்டவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார்னு. பெத்தேலில் இருந்தப்போ ஆண்டவர் 3 பேரை தூக்குனாரா? பெத்தேலில் இருந்தப்போ அப்படிப்பட்ட காரியம் சம்பவிச்சிச்சா? பெத்தேலில் அதுமாரி நடந்துடக்கூடாதுன்றக்காக தான் நீ பஞ்சம் பிழைக்கிறக்காக வேண்டி வேறு ஊரை பார்த்து நீ போனேன். ஆனால் அங்கே தான் என்னென்னா இந்த காரியம் நடந்துச்சு. நகோமி என்ன சொல்கிறா, என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள், ஆண்டவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், அதனால் என்னை மாறா என்று சொல்லுங்கள் என்று நகோமி சொல்கிறா. வார்த்தையினால் பாருங்கள் வேதனைப்படுத்துவது. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் எதுவும் சொன்னாரா, நீ இங்கேருந்து கிளம்பி போன்னு? இதே அவளுடைய மருமகளுக்கு கிடைத்ததான கணவன் போவாசு அங்கே தான் இருந்தான், அங்கே தான் பயிர் பண்ணான், அங்கே தான் அவன் போஷிக்கப்பட்டுக்கிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவானான் இருந்தான் என்று பார்க்குறான். அவனும் அந்த பஞ்சத்தில் அங்கே தான் இருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய சில நேரத்தில் ஆண்டவர் சில பஞ்சத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால் 2 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்க வேண்டும். முதலாவது என்னென்னா, தேவனை கோபமூட்டக்கூடியதான சில காரியங்கள் நம்ம செய்திருந்தால் ஒருவேளை அப்படிப்பட்டதான அனுபவத்துக்கு நேராக நம்ம கடந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கலாம். இல்லாவிட்டால் என்னன்னா, நம்மை சில பாதையை நம்முடைய ட்ராக் மாறும் பொழுது நம்முடைய பாதையை சரியாக்குவதற்காக சில சிச்சைகள், சில பாதைகளை இப்படி தேவன் அனுமதிப்பார். இதை நம்ம யோசனை பண்ணுறது கிடையாது. ஆனால் என்னென்னா, தேவனை என்னென்னா வார்த்தையினால் நம்ம என்னென்னா கோபப்படுத்துது. ஆண்டவர் எனக்கு தான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளையா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் செய்ததான பெரிய தப்பு என்னென்னா இது மாதிரி தான். வாயின் வார்த்தையினால் தான் அவங்க தேவனை வேதனைப்படுத்தினது நிமித்தம்தான். அவர் பாருங்கள், அந்த கோபத்தில் ஒருத்தன் கூட பார்த்திங்கன்னா காணான சுதந்திரிக்க முடியாது. எல்லாம் என்னென்னா, வனாந்தரத்துலேயே நாங்கள் செத்துருவோம், எங்களுக்கு அப்பம் இல்லை, எங்களுக்கு காடை இல்லை. அதே நேரத்தில் எகிப்தை பார்க்குறாங்க, எகிப்தில் பாருங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்குது, வெள்ளை பூண்டு இருக்குது, அதே நேரத்தில் வெள்ளரிக்காய் இருக்குது, எல்லாமே இருக்குது, வெங்காயம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே எங்களுக்கு வனாந்தரத்தில் கொண்டு வந்துட்டார். வனாந்தரத்தில் அழிக்கிறதுக்கு தான் கொண்டு வந்தீங்களா? வனாந்தரத்தில் தண்ணி இல்லாமல் ஆக்கிக்கிட்டு எங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் கொண்டு வந்தீங்களான்னு இப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களோட வாயின் வார்த்தை
முறுமுறுப்பின் நிமித்தமாக உன்னுடைய வாயின் வார்த்தையின்படியே உனக்கு நான் செய்கிறேன்ட்டு தான் பார்த்திங்கன்னா எல்லாம் வனாந்தரத்திலே பார்த்திங்கன்னா மடிந்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த வருடத்தில் நம்முடைய வாயின் வார்த்தைகள்னா தேவனை எத்தனை காரியத்தை நம்ம வேதனைப்படுத்திருக்கிறோம். நம்மளா போய் சில காரியத்தில் போய் சிக்கி கொண்டு ஆண்டவர் தான் இதை அனுமதித்தார் என்று நம்ம சொல்லிக் கொள்கிறோமே. நம்மை நாமே திரும்பி பார்க்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையை, இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தைகள்னால் நம்ம தேவனை வேதனைப்படுத்திருக்கிறோமா? ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நெருக்கத்தின் பாதை, உபத்திரத்தின் பாதை வழியாக போனாலும் கர்த்தர் எனக்கு நியமித்ததான பாதை, இந்த நியமித்த பாதையில் தீயையும் தண்ணீரையும் கடந்து வருகிற கூடியதான சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, அவர் என்னை செழிப்பான இடத்துக்கு நேராக வழி நடத்துவார் என்று நீங்கள் தைரியமாக கர்த்தருக்குள்ளாக ஒரு முறுமுறுக்காமல் அந்த பாதையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு பாலுந்தேன்னு ஓடுகிறதான கானானை நிச்சயமாக நீங்கள் சுதந்திரிப்பீங்க. அதனால தான் அவர் பாருங்கள், ஏசாயாவில் சொல்கிறார் 28:29 வசனத்தில், இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது என்று அவங்களுக்கு அனுமதித்த அந்த பாதையை எல்லாம் குறித்து சொல்லிட்டு வந்து அவர் சொல்கிறார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேனைகளின் கர்த்தராலே உண்டானது என்று அந்த இடத்துல சொல்லிவிட்டு அவர் என்னென்னா விளம்பினார் என்று சொல்லப்பட்டிருக்குது. செயலில் மகத்துவமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளையில் இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை கைவிட்டு விட மாட்டார். ரோமர் 8:22-28 சொல்லப்பட்டது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான நெருக்கம், போராட்டம், பிரச்சனை எது ஏற்பட்டாலும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நான் எந்த விதத்தில் என்னென்னா தேவன் என்னென்னா விட்டுற மாட்டார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டாரா தேவனுக்கு அன்பு கூறுவதற்கு இது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இந்த தீமையான காரியங்களை நன்மையாக மாற்றுவார் என்று நம்ம என்னென்னா கர்த்தருக்குள்ளாக நம்ம திடமனதாக இருந்தோன்னா நிச்சயமாக ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். யோசேப்பு அப்படி தான் பார்த்திங்கன்னா இருந்தான். அவன் தன்னுடைய சகோதரர்கிட்ட அதை தான் அவன் சொல்கிறான், நீங்கள் எனக்கு வெகு தீமை செய்திருக்க, தேவன் அதையெல்லாம் எனக்கு நன்மையாக மாற்றினார் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால் நம்ம வார்த்தையினால் எந்த விதத்திலும் தேவனை வேதனைப்படுத்த வேண்டாம். நாம் ஆராய்ந்து பார்க்கிறவா காணப்படுவோம். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா, மாம்ச சுபாவங்களினால் தேவனை பார்த்திங்கன்னா வேதனைப்படுத்துவது. ஏசாயா 63:10 வாசிக்கும் பொழுது, அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்தாவியை விசனப்படுத்தினதுனாலே அதனாலே அவர்களே அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார் என்று பார்க்குறோம். அவங்க பாருங்கள், கலகம் பண்ணி அவருடைய ஆவியை விசனப்படுத்தினதுனால அவரே அவர்களுக்கு சத்துருவாக மாறினார் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளையில், உங்களுக்கும் எனக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கத்தக்கதான வகையில் பரிசுத்தாவியானவரை நமக்காக கொடுத்துருக்கிறார். இந்த பரிசுத்தாவியானவரை நம்ம என்னென்னா நம்முடைய மாம்சீக சுபாவத்தினால் நாம் துக்கப்படுத்துகிறவர்களாக காணப்படக்கூடாது. ஏனென்றால் தேவன் பார்த்திங்கன்னா அவர் என்னென்னா திருத்துவத்து 3வது நபராகிய அந்த பரிசுத்தாவியானவர் பார்த்திங்கன்னா அவர் என்னென்னா துக்கப்படக்கூடியவர், ஆழ்த்தத்துவம் உள்ளதான ஆவியானவர் துக்கப்படக்கூடியவர். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா நம்முடைய சுபாவங்கள் நிமித்தமாக துக்கப்படக்கூடியதான அனுபவத்தில் நம்ம இந்த வருடத்தில் காணப்பட்டோமா? எத்தனை நேரத்தில் பரிசுத்தாவியானவரை நம்ம துக்கப்படுத்தி இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை, நம்ம வெளிப்புறமாக கேட்டால் நான் எந்த விதத்துலையுமே பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தவில்லை என்று. அன்பு தேவனுடைய பிள்ளையில் ஒரு லிஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. இந்த லிஸ்ட்டில் நம்ம காணப்படுவோமே, ஆனால் நிச்சயமாக நம்ம துக்கப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று எபேசியர் 4 அவர் சொல்லப்பட்டிருக்குது, அன்றைய நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். பாருங்கள், இதெல்லாம் காணப்படுதா? சகலவிதமான கோபமும் கசப்பும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும்
மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று சொல்லப்பட்ட அன்பு தேவனுடைய பிள்ளையில இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அவர் துக்கப்படக்கூடியவர். அதோடு மட்டும் இல்லாமல் இது மாத்திரம் இல்லை, அதுக்கு மேலே பாருங்கள் 25 வசனத்துலேருந்து அவர் சொல்லிட்டு வர்றாரு, பொய்யை பேசாத, அதேமாரி என்னென்ன திருடாத. 25 வசனத்துலேருந்து ஒருவருக்கு ஒரு அவயவங்களாக இருக்கிறபடியால் பொய்களை கலைந்து நீ மற்றவனோட என்னென்னா பொய்யெல்லாம் கலந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயவமாக இருக்கிறோம், ஒருத்தனுக்கு ஒருத்தன் எதுக்கு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீ எல்லாம் பொய்யெல்லாம் கலந்து மெய்யை பேச கடவன். நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. சூரியன் அஸ்தபிக்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய கோபம் தனியாக கடவுது. பாருங்கள், அப்படி நீ உன்னுடைய கோபத்தெல்லாம் கண்டினியூவாக வச்சுட்டு இருந்தேன்னா பிசாசுக்கு நீ இடம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு கீழே பாருங்கள், திருடுகிறவனு இனி திருடாமல். பாருங்கள், சிலர் என்னென்னா சிலருடைய இதெல்லாம் எடுத்துருவாங்க, பொருளெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு என்ன சொல்லுவாங்க, அது எனக்கு இல்லை பிரதர், அங்கே ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அவருக்கு தான்ட்டு. அதான் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுப்பதற்காக தான் நான் எடுத்தேன்லாம் சொல்லாத. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுப்பதற்காக நான் அதெல்லாம் எடுத்தேன்லாம் நீலாம் சொல்லாத. நீ உனக்கு எடுத்தாலும் அது திருட்டு தான், அடுத்தவனுக்கு நீ இல்லாதவனுக்கு நீ எடுத்து கொடுத்தாலும் திருட்டு தான். நீ எந்த விதத்தில் இது பண்ணாலும் அது திருட்டு தான். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. நான் அதனால் வேண்டி நான் 100 ரூபா எடுத்ததில் 90 ரூபாவை நான் இல்லாதவனுக்கு கொடுத்தேன், 10 ரூபா தான் நான் எடுத்துக்கிட்டேன், இல்லாட்டி 100க்கு 100ஐயுமே அவனுக்கே கொடுத்துட்டேன்லாம் நீ சொல்லாத. ஆனால் அதுக்குள்ளே பழி உனக்கு தான் வரும். இது எல்லாம் என்னென்னா மீட்கப்படும். நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் மீட்கப்படுகிறதான நாள் வெகு சீக்கிரமாக நெருங்கி கொண்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்டது தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். எதற்காக அந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருந்தால் தான் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நம்ம மறுரூபமாக முடியும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் அதாவது என்னென்னா உங்களுடைய சரீரத்தையும் மறுரூபப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய கிறிஸ்துவை மருத்துவ எழுப்பினருடைய ஆவி என்ன ஆவி? அந்த பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியான நமக்குள்ளாக இருந்தால் தான் இந்த அற்பமான சரீரத்தை ஒரே நிமிஷத்தில் மகிமையான சரீரமாக ரகசிய வரிகளை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும், எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இதற்காக தான் தேவன் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் முத்திரையாக கொடுக்கப்பட்டதான இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம விசனப்படுத்தி இருக்கிறோமா? எத்தனை நேரத்தில் நம்ம விசனப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். சிம்சோனிடத்தில் பாருங்கள், அந்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருந்தார். ஆனால் சிம்சோனுடைய காரியங்கள் சரியில்லாதது நிமித்தமாக சிம்சோனை விட்டு அந்த ஆவியானவர் விலகினார். இன்றைக்கு அநேகரை விட்டு அந்த ஆவியானவர் விலகினதை அறியாமல் முன்போலவே எந்த காரியத்தையும் செய்து விடுவேன் என்று சாதித்து விடுவேன் என்று இறங்கி பார்த்தீங்கன்னா அநேகர் வெட்கப்படக்கூடியதான சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்காங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. சவுளை கூட எடுத்துக்கொள்ளுங்க. சவுல்லாம் பாருங்கள், கடைசி நாட்களில் சவுளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டவரே சத்துருவம். இங்கே என்னென்னா அந்த பரிசுத்த ஆவியான விசனப்படுத்தின நிமித்தம் தான் கர்த்தரே அவர்களுக்காக சத்துருவாக மாறினாராம். அதேமாரி பார்த்திங்கன்னா வேதத்தில் சிலருக்கு பாருங்கள் ஆண்டவரே அவனுக்கு சத்துருவாக மாறினார் என்று சொல்லப்பட்ட சவுளுக்கு பாருங்கள் ஆண்டவரே தான் சத்துருவாக மாறினார். அவன் என்ன பெரிய தப்பு செய்தானா? தாவீதை அழிப்பதற்காக அவன் என்னன்னா தாவீதை அழிப்பதற்காக அவன் அநேக காரியங்களை முற்பட்ட பொழுது கூட தேவன் பார்த்திங்கன்னா அவனோடு கூடவே அதெல்லாம் கூட தேவன் விட்டுட்டார். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அவன் என்னென்னா அஞ்சனம் பார்க்குறவர்களை அவன் நாடினது நிமித்தமாக தான் பார்த்திங்கன்னா கர்த்தரே அவனுக்கு சத்துருவாக மாறினார். அதற்காக அவர் அவனை கொன்று என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவரே சத்துருவா சவுலுக்கு எதிராக மாறினார். அன்பு தேவனுடைய பிள்ளைய 1 நாளாகவும் 10 வசனம். அதற்காக அவர் அவனை கொன்று அவரே தான் பார்த்திங்கன்னா அந்த காரியத்தை செய்தார். யாரை கொண்டு செய்தார் பாருங்கள், அவனே ஈட்டியை ஊனி அவனே உளுந்து செத்து போனான். அஞ்சனம் பார்க்குறவங்களை தேடினது நிமித்தமாக. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம என்னென்னா ஆண்டவரை வேதனைப்படுத்தலை,
பரிசுத்தாவியானவர் வசனப்படுத்தலை, நான் எந்த காரியத்தையுமே நம்ம செய்யலைன்றோம். இப்படிப்பட்ட சின்ன சின்ன தவறுகள் நம்மை அறியாமலேயே பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில் நம்முடைய ரகசிய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்வதற்காக தான் உங்களுக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறார். அந்த ஆவியானவர் என்றைக்கும் நம்மளோட போராடவே மாட்டார். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம என்ன தப்பு பண்ணாலும், என்ன காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான பிரியமில்லாத எல்லா காரியம் இருந்தாலும் அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார்னு நினைக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில் அவர் பார்த்திங்கன்னா அந்த ஆதாமுடைய காரியத்திலேயே அந்த ஆதியாம 6ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டாரு, அதாவது என் ஆவி மனுஷனோட போராடுவதில்லைன்ட்டார். அந்த 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்களேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷரோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே. அவன் பாருங்க, அவன் மாம்சம் தானே. அவன் என்றைக்கு எப்போனாலும் தவறுவான், எப்போனாலும் குற்றம் செய்வான், எப்போனாலும் என்னென்னா எனக்கு அருவருப்பான காரியத்தெல்லாம் செய்வான். அதனால வேண்டி என்னென்னா என்னுடைய ஆவி என்றைக்கு அவன்கிட்ட போராடிக்கிட்டே இருக்க மாட்டேன்ட்டு ஆவியானவர் விலகிடுவார். சிம்சோன்கிட்ட பாருங்கள் எத்தனை தடவை எச்சரித்தார். ஆனால் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறாருன்னு. ஆனால் அவனுக்கு அதை விட்டு விலக முடியவில்லை. திம்னாத்துக்களில் போய் ஒரு வேசியை கண்டு எல்லாம் அங்கெல்லாம் பிரவேசித்தான் என்று பார்க்குறோம். எந்த திம்னாத்தில் உள்ளவனாலாம் அடித்து காலி பண்ணானோ அதே திம்னாத்தில் பாருங்கள் கண்களை இழந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி கொண்டு இருக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய எந்த இடத்துல ஆண்டவர் எடுத்து பிரயோஜனப்படுத்தினாரோ அதே இடத்துல பாருங்கள் அவனுடைய நிலைமை அப்படி ஆகுது. அன்பு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலையப்பட மாட்டார். மாரி ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுதுன்னு நம்ம நினைப்போம். ஆண்டவர் அதை பற்றிலாம் கவலையப்பட மாட்டார். அன்பு நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா நீதி செய்கிற தேவன். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் நம்ம கோபப்படுத்தணுன்னா அந்த ஆவியானவர் நம்ம விட்டு விலகிவிடுவார். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டுச்சா? ஒருவேளை என்னென்னா பெரிய பெரிய காரியங்கள் நம்ம இடத்துல இருந்திருக்காது. ஆனாலும் பார்த்திங்கன்னா கோபமும் மூர்க்கமும் கசப்பும் வைராக்கியமும் தூஷணமும் இப்படிப்பட்ட காரியம்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுத்த பரிசுத்தாவியானவர் துக்கப்பட்டு நம்மை விட்டு விலகி விடுவார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். 4ஆவதாக ஒரு காரியத்தை பார்த்து சீக்கிரமாக முடித்து விடலாம். 4ஆவதாக தேவனுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா நாம் மேட்டிமையாக இந்த வருடத்தில் நம்ம காணப்பட்டோமா என்பதை நம்ம அறிந்து கொள்வோம். மேட்டிமை சிந்தனையினால் தேவனை வேதனைப்படுத்த எரேமியா 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துலேருந்து 17ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்குது. ஃபஸ்ட்டு வசனம் வாசிங்க. 13:15 நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாக இராதீங்கள், கர்த்தர் விளம்பினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் என்னென்னா மேட்டிமையாக இராதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா மேட்டிமை சிந்தையாய் நமக்குள்ளாக காணப்படக்கூடாது. மேட்டிமை என்று சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா பெருமையுடையவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பெருசாக முக்கியமாக காணப்பட்டது காரணம் என்னென்னா அவன் எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா மேட்டிமையாகவே இல்லை. அவன் வனாந்தரத்தில் இருந்த சூழ்நிலையிலையும் சரி, ஆடு மேய்க்கிறப்ப இருந்தப்பையும் சரி, கோலியாத்தை ஜெயித்தப்பையும் சரி, அதே நேரத்தில் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுதும் சரி, தேவன் அதுக்கப்புறம் அவனை நல்லா ஆசீர்வதித்து உயர்த்தினதுக்கு பிற்பாடும் சரி, அவன் எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா அவன் பார்த்திங்கன்னா பெருமையாகவே அவன் எந்த இடத்துலையுமே காணப்படவே இல்லை. அவன் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நான் எம்மாத்திரம் இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றதுக்கு நான் எம்மாத்திரம், என்கிட்ட எந்த விதமான தகுதியும் இல்லை, ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தாரு, நான் அதுக்கு எம்மாத்திரம், நான் இவ்வளோ பாவம் செய்தேன், நான் ரத்தம் சிந்தவனாக நான் காணப்பட்டேன், என்னோடய கைகள் ரத்தம் சிந்தின கைகள், ஆனாலும் என்னென்னா தேவன் என்னை கொண்டு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக என்னை கண்டாரேன்னு சொல்லிட்டு இதுக்கு நான் எம்மாத்திரம் என்று அவன் பாருங்க தன்னை தாழ்த்துகிறவனாக காணப்பட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்துருப்பாரு. அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் எம்மாத்திரம், நான் எந்த விதத்தில் தகுதி இல்லைன்னு நம்ம எவ்வளோக்கு தாழ்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு இன்னும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து மேலும் மேலும் பார்த்திங்கன்னா உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் பாருங்கள் தாவீதை குறித்து சொல்லப்பட்டது, தாவீது வர வர விருத்தி அடைந்தான். அதாவது தாவீதுக்கும் சவுலுக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர விருத்தி அடைந்தான். சவுலோ வர வர பார்த்திங்கன்னா அவன் என்னென்னா
கீழே போயிட்டே இருந்தான், ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டே இருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மேட்டிமை சிந்தை உடையவர்களாக நாம் எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ள. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்துருப்பாரு. உடனே பாருங்கள் அவங்களுக்குள்ளார காணப்படுறதான பெருமை, அவங்களுக்குள்ளார காணப்படுறதான இது பெருமையை பார்த்திங்கன்னா எனக்கு நிகர் யாருமே இல்லைன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்துடுவாங்க. கஷ்டப்பட்ட காலத்தில் அவ்வளோ இதாக இருப்பாங்க. கொஞ்சம் ஏதோ ஆண்டவர் ஆசீர்வதித்து அப்படி கொஞ்சம் மேலே கொண்டு வருவார். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மற்ற எல்லா காரியத்தையும் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்கள நமக்கே பார்த்திங்கன்னா என்ன இவங்க இப்படி மாறிட்டாங்கன்னு இருக்கும். சிலரோட வாழ்க்கையில் பாருங்கள், வேலை இல்லாமல் இருப்பாங்க. தேவன் ஒரு கிருபையாக ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலையை கொடுப்பார். கொடுத்த பிற்பாடு பார்த்திங்கன்னா ஆண்டவரையே மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உலகத்துக்கு ஏற்ற காரியமாக மாறிவிடும். அதனால் பாருங்கள், இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பது தடைப்பட்டு அதோட பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்கள பற்றி கேட்டிங்கன்னா அவங்கள பற்றி பரிதாபமான காரியங்களை சொல்லக்கூடியதான சூழ்நிலைகள் ஏற்படும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதனால தான் அவர் சொல்கிறார், மேட்டிமை சிந்தையாக இராமல் மேட்டிமை சிந்தை அதான் நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கும், மேட்டிமை சிந்தையாக இராதன்னு சொல்லப்பட்டிருக்கும். சிலருடைய வாழ்க்கையில் மேட்டிமையாக இருப்பது நிமித்தமாக தான் அந்த வசனத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா சில காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா இருளாக மாற்றப்படுகிறது என்பதை குறித்து அவர் அந்த எரேமியாவில் சொல்லிட்டு வர்றாரு. அது வாசிங்களேன். பாருங்கள், அவர் அந்தகாரத்தை வர பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும்போது அதை அவர் என்னென்னா அந்தகாரமாக மாற்றுகிறாரு. சிலருடைய குடும்பத்தில் என்னென்னா நல்ல ஆசீர்வாதம் பெற்றதுக்கு பிற்பாடு அவங்களுடைய பாதை மாறும் பொழுது தேவன் பார்த்திங்கன்னா சில இருளை அனுமதித்து அப்படின்னாலும் சில சிக்ஷைகளை கொடுத்து தம்முடைய பக்கமாக இழுப்பதற்காக சில காரியங்களை அவர் அனுமதிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் மேட்டிமை சிந்தை உள்ளவர்களாக இராமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா நம்ம செவி கொடுக்குறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் அவர் பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசி அந்த காரியத்தில் எச்சரிக்கிறார் என்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையில் மேட்டிமை சிந்தையை உடையவர்களாக இராமல் காணப்படுவதற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காமல் போனோன்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அந்தகாரத்தை உண்டாக்குவார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். வேதத்தில் கூட பாருங்கள், சிலரை எல்லாம் பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா மேட்டுமை, அதாவது நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்க, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று. அதாவது என்னென்னா, ஒருத்தன் அழிய போகிறான்னாவே அவன் மேட்டிமையாக அகந்தையாக நடப்பான். பேச்சு அகந்தையாக இருக்கும், அவனோட செயல் அகந்தையாக இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா சில காரியம் தேவையில்லாத காரியத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவனாவே வம்புக்கு செஞ்சுட்டே இருப்பான். அப்போவே நமக்கு தெரியும் அழிகிறதுக்கு உலகத்துலேயே சொல்லுவாங்க, அவன் அழிகிறதுக்கு நாள் நெருங்கிருச்சு, அதனால தான் இதுமாரி அலைஞ்சிட்ருக்கான்னு சொல்லுவாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அகந்தையாக நம்ம நடக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் மேட்டிமை என்பதே என்றதான காரியங்களே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. வேதத்தில் பாருங்கள், ஒருத்தன் மேட்டிமையாக இருந்தான். 2 நாளாம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேட்டிமை எப்போ வரும்னா, இந்த பெருமைலாம் எப்போ வரும்னா ஆண்டவர் அவர்களை உயர்த்தும் பொழுது தான். அதாவது என்னென்னா, எல்லா காரியமும் கொடுத்து அவங்கள நல்லா செட்ரேட் பண்ணி நல்லா வச்சிருப்பார். அப்போ தான் பார்த்திங்கன்னா அவனுக்குள்ளார இந்த இப்படிப்பட்ட பெருமைகள் உண்டாகும். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் மேட்டிமை ஆனான் என்று பார்க்கிறோம். யார்? உசியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவன் பாருங்கள், பலப்பட்ட பின்பு அவனுடைய ராஜ்யபாரத்தை ஆண்டவர் பலப்படுத்தினார். ஆரம்பத்தில் நிறையா பிரச்சனை, சண்டை, யுத்தம் இப்படிலாம் வந்துருச்சு. அதையெல்லாம் எங்கேயுமே இல்லாமல் நல்ல ஒரு அமைதியை ஏற்படுத்தி அவனை ஆசீர்வதித்து நல்ல ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தினார். அவன் பலப்பட்ட போது
கேடு உண்டாகும் வரைக்கும் பார்த்திங்கன்னா மேட்டுமை உள்ளவன் ஆனான் என்று பார்க்குறோம். கடைசியில் பாருங்கள், ராஜா வேலையை பார்க்காம ஆசாரியன் வேலையை பார்க்க போய் அவனுடைய நெத்தியில் குஷ்டம் வந்து கடைசியில் பாருங்கள் சாகர வரைக்கும் அந்த குஷ்டத்தோடையே செத்தான். அதாவது என்னென்னா அவனுடைய மேட்டுமை நிமித்தமாக வந்தது. அவன் கடைசி வரைக்கும் உணரத்தக்கதான வகையில் தேவன் அந்த வியாதியை மாற்றியே போடல. நேபுகாத்நேச்சாரையை கூட எடுத்துக்கொள்ளுங்க. நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று அவன் நினச்சான். அன்றைக்கே பார்த்திங்கன்னா மாட்டை போல் புல்லை தின்னு விட்டார். அப்போவே பார்த்திங்கன்னா அந்த நிமிஷத்துலேயே அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா எந்த நிலைமையிலையும் உங்களை வைத்திருக்க முடியும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், எந்த நிலைமையிலும் எப்பொழுதும் எப்படியும் சம்பூர்ணமாக இருக்கவும் நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறாரு. நம்ம எந்த சூழ்நிலையிலும் இருப்பதற்கு நம்ம என்னென்னா பயிற்றுவிக்கப்பட்டிருக்க வேண்டும். எசேக்கியா ராஜாவை கூட எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியா ராஜா 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 32:25 எசேக்கியா ராஜா பாருங்கள், ஆண்டவருக்கு முன்பாக மன உத்தமமாக காணப்பட்டான். ஆண்டவர் என்னன்னா, அதாவது என்ன, உண்மையும் உத்தமமாக காணப்பட்டான். ஆண்டவர் அவனுடைய வார்த்தையெல்லாம் கேட்டு அப்படியே அநேக காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றினார். அவனுக்கு ஒரு வியாதி வந்துச்சு. அந்த வியாதியிலையும் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுற பொழுது அவன் அழுதான், ஆண்டவரே நான் உமக்கு எவ்வளவு உண்மை உத்தமமாக இருந்து நான் என்னென்ன நன்மையானதெல்லாம் செய்தேன், அதெல்லாம் நினைத்தரலுன்னு அவன் ஆண்டவரத்தில் ஒரு ஜெபம் பண்ணான். அது நிமித்தமாக அவனுடைய வியாதியிலேருந்து 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி தந்தார். ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவன் மேட்டிமை ஆனான் என்று பார்க்கணும். அதை வாசிங்க. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் உண்டாகி ஆண்டவர் அழிக்கப்பட்டார். ஆனால் என்னென்னா அவன் தன்னை தாழ்த்தினது நிமித்தமாக அந்த காரியத்தை அவன் நாட்களில் இது நடக்காது, அவனுக்கு பிற்பாடு அது நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா அனுமதித்தார். அவன் அந்த வசனத்தில் மேலே வசனம் வாசிங்களேன், அவனுக்கு செய்த உபகாரத்துக்கு தக்கதாக அவன் நடவாமல்னு இருக்கும். அதுக்கு மேல் வசனத்தில் வாசிங்க, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் நடக்காமல் மனமேட்டிமையாக இருந்தான். அவன் பாருங்கள், ஆண்டவரத்தில் விண்ணப்பங்க பண்ணான், வேண்டுதல் செய்தான். ஆண்டவர் என்னென்னா அவனுடைய வியாதியை மாற்றி போட்டு வாக்குத்தத்தம் பண்ணி அந்த ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆனால் அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா அதுக்கு தக்கதாக அவன் நடவாமல் மனமேட்டிமையானான். இன்றைக்கும் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வேலை இல்லாதப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட எவ்வளவோ உபவாசம் இருந்து கேட்குறோம். அதே நேரத்தில் இரவு நேரத்துலையும் மற்ற நேரத்துலையும் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அது நிமித்தமாக ஆண்டவர் இரக்கம் பாராட்டி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி சமுதாயத்திலும் இருக்கிற இடத்திலும் வெக்கப்பட்ட இடத்துலலாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவரையே நம்ம மறந்துடுறோம். அவர் செய்த உபகாரத்துக்கு தக்கதாய் நாம் நடவாமல் நம்ம மனமேட்டுமை உள்ளவர்களாக ஆனோன்னா தேவன் பார்த்திங்கன்னா நம்ம கவுத்துருவார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா இருதயத்தின் அந்தரங்கங்களை அறிகிற தேவன். காப்பாற்றுகிறதற்காக வைக்கப்பட்ட பிசாசில் ஒரு கூட்டம் விழுந்த சாத்தானின் ஒரு கூட்டம் என்ன, அவனுக்குள்ளார என்ன பெரிய காரியத்தை ஆண்டவர் கண்டுபிடிச்சாரு. அவனுக்குள்ளார கண்டுபிடிச்சது என்னென்னா பெருமை தான், மேட்டிமை தான். அதாவது என்னென்னா உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், உன்னதமானவருக்கு நிகராவேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கூட்டம் தூதர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய இருதயத்தில் தான் சிந்தித்தான். உடனே பார்த்திங்கன்னா அங்கேருந்து அடித்து ஆண்டவர் அங்கேருந்து கீழே தள்ளிட்டார். இவன் இப்போ பார்த்திங்கன்னா அவன் கீழையும் இல்லாமல் மேலேயும் இல்லாமல் அந்தரத்தில் நடுவில் என்னென்னா இருந்து கொண்டிருக்கிறான், அந்தகார லோகாதிபதியாக. அதை தான் பார்த்திங்கன்னா எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் காப்பாற்றுகிறதற்காக வைக்கப்பட்ட கேருபோட நிலைமை தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அவன் மேலேயும் போக முடியல, இப்போ கீழையும் வர முடியல, நடுவில் என்னென்னா இருந்து கொண்டு
கொண்டு அவன் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கெடுத்து கொண்டு இருக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மேட்டிமை சிந்தை உள்ளவர்களாய் நம்ம இராதபடி நம்மை நாம் காத்து கொள்வோம். தேவன் என்னென்னா நம்மிடத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஒருவேளை இந்த வருடத்தில் தேவன் நமக்கு செய்ததான நன்மைக்கு தக்கதாக நம்ம நடவாமல் நம்ம பெருமை உடையவர்களாக காணப்பட்டோமா, மேட்டிமை உடையவர்களாக காணப்பட்டோமா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றதான நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் மற்றவர்களை நம்ம காயப்படுத்தி இருக்கிறோமா என்பதை நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் பாருங்கள், யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் என்னென்னா, ஒரே ஊற்றுக்கண்ணிலேருந்தே தித்திப்பும் நீர் கசப்புமான நீரூற்று சுரக்குமான்னு சொல்லிட்டு யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. இன்றைக்கி பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகத்தை பெற்றதான நம்ம மற்றவனை பார்த்திங்கன்னா சபிக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அதே வாயினாலே நம்ம ஆசீர்வதிக்கிறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் சொல்லிட்டே வர்றாரு. அதில் 10ஆம் வசனம் வாசிங்களா? அது துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலேருந்து புறப்படுமா? இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று கண்ணிலேருந்து தித்திப்பும் கசப்புமான நீரூற்று சுரக்குமா? போதும். இப்படிப்பட்டவங்களெல்லாம் நீங்கள் இருக்காதீங்கன்றாரு அன்பு தேவனுடைய பிள்ளை. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 4 காரியத்தில் நம்ம தேவனை வேதனைப்படுத்திக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி குறைவுகளை தேவன் வெளிப்படுத்துவாரானால் நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. நம்ம ஒரு பரிசுத்தப்பட்ட நிலைமையில் புதிய வருடத்துக்குள்ளே புது சிருஷ்டியாக நாம் பிரவேசிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. குயவன் கையில் களிமண்ணை போல நான் என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வழி நடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே வசனம் தியானிக்கையில் தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு விடுங்க. ஆராய்ஞ்ச பாருங்க, இருதய சிந்தையில் தேவனை வேதனைப்படுத்தியிருக்கிறோமா? வார்த்தைனா தேவனை வேதனைப்படுத்தியிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தியிருக்கிறோமா? தேவன் நமக்கு செய்த நன்மைக்கு தக்கதாக நாம் நடவாமல் தேவனை மேட்டுமையுள்ளவர்களாக நம்ம நடந்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பாருங்க. தீபமாக வழி நடத்தும் அன்பு தேவனுடைய பிள்ளைய திருக்கரத்தால் உன்னை உருவாக்குறதான ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய கரத்தில் நீ ஒப்பு கொடுப்பாயானால் இந்த குறைவுகளை எல்லாம் சரி பண்ணி உன்னை புது சிருஷ்டியாக அவர் வணைய சித்தமுள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட வேதனையை தேவனுக்கு முன்பாக வேதனையை உண்டாக்கி கொண்டு நம்ம எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே, எனக்கு என்ன தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட நிலைமையிலே வைத்திருக்கிறாரு, ஒரு உயர்த்தாமல் வைத்திருக்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் தான் இப்படிப்பட்டதான பிரச்சனை, என்னுடைய குடும்பத்தில் தான் இப்படிப்பட்டதான எங்கேயும் நடக்காத காரியங்கள்லாம் நடக்குதுன்னு தேவனுக்கு முன்பாக முறுமுறுத்து கொண்டு நீங்கள் சொல்லி கொண்டிருக்கீங்களா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். இந்த வேதனைகளை எல்லாம் இந்த பழைய வருஷத்தில் விட்டு புதிய சிருஷ்டியாக புதிய வருடத்துக்குள்ளே நம்ம பிரவேசிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே மட்டுமா எங்களோடு கூட இடப்பட்டபடியாமல் நான் தூக்கிறேன் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்து உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே வழி நடத்தும் என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரே, தேவரீர் என்னுடைய இருதயங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்.
என் உள்ளிந்திரியங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன் என்றதான வார்த்தையும் பிரகாரமாக எங்களுடைய உள்ளிந்திரியங்களை எல்லாம் நாங்கள் ஆராய்ந்து பிறக்கத்தக்கதான கிருபை தந்தபடியாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருதய சிந்தையில் உண்மை வேதனைப்படுத்தியிருந்தா இந்த தினத்தில் தயவாக மன்னியும் ஆண்டவரே. அப்பா வார்த்தையினால் உண்மை வேதனைப்படுத்தியிருந்தா தயவாக மன்னியும் ஆண்டவரே. அப்பா நீர் கொடுத்ததான பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தியிருந்தா தயவாக மன்னியும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய பெருமையின் நிமித்தமாக உம்மை கனம் பண்ணாமல் நாங்கள் ஆண்டவரே காணப்பட்டிருந்தா அதை தயவாக மன்னியும் ஆண்டவரே. உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்காமல் நாங்கள் மேட்டுமை சிந்தையுடையவர்களாக காணப்பட்டிருந்தா தயவாக மன்னியும் ஆண்டவரே. புதிய வருடத்துக்குள்ளே பிரவேசிக்க இருக்கதான எங்களுடைய வாழ்க்கையில் கரைதிரை பிள்ளை இல்லாமல் புது சிருஷ்டியாக காணப்பட கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான வேதனைப்படுத்துதல் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாமல் போய்விடாதபடி ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னியும் ஆசீர்வதியும். உங்களுடைய கருத்தை ஒப்பொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஜெயமாக வழி நடத்தும். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் அருமை பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அபிஷேகமும் இன்று என்று எப்பொழுதும் தங்கியிருப்பதாக ஆமீன். அல்லேலூயா.